ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி தான். ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, வரமிளகாய், ஜீரகம், மிளகு, புளி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து செய்யும்போது இந்த பொடி ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கும் போது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். தாளிப்பு பண்ணி நான் முருங்கைக்கீரையை 2 நாளாக உருவி நிழல்லே வச்சு காய வச்சு வச்சுருக்கேன் வீட்டிலையே. அதை நான் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தது கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கீரை மெத்தட்லலாம் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அதை நம்ம தோசை மேலே தூவி கொடுக்கலாம். இட்லிக்கு பொடியாக கொடுக்கலாம். தாளிப்பு போட்டு இப்போ சாப்பாடோடையே கொடுக்கலாம். இல்லைனா சாப்பாடு சுட வடித்து நல்லெண்ணெய் விட்டு அந்த பொடியை போட்டு அப்படியே பிசைஞ்சும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. இரும்பு சத்து ரொம்ப இருக்குது முருங்கைக்கீரையில். அதனால் இதை அடிக்கடி பண்ணி கொடுங்க. வாரத்தில் 2 தடவை குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவ்வளோ நல்லது. பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு பிளேட்டில் போட்டு அதை ஹீட்டு போனோடனே அதை ஒரு காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 மந்த் கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் 1 மந்த் கிட்ட யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா நீங்கள் 3 மந்த் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதில் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் எடுத்து வச்சு ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாடை அது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு ஓகேன்னா உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். இல்லைனா பத்தலைனா தூள் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடு தான் கருவேப்பிள்ளைக்கும் நம்ம இதே தான் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.